வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால் சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. எவனோ ஒருத்தன் செத்து போனதை தீபாவளின்னு சொல்லி கொண்டாடுறீங்க. கேவலம் அமீபா கிட்ட இருந்து கூட காப்பாற்ற முடியாத ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போடுறீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? இப்படிலாம் நான் சொல்லலை, யார் சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஐயப்பனை கும்பிட போகிற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். ஆமாம், நீங்களாம் யார்? பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில குளிக்கும் போது மூக்கு 2ஐயும் பொத்திக்கிட்டு குளிங்க. அப்ப ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்தி. நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை? எங்களுக்கு தெரியும், நீ சூத்த மூடு. சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாம் பம்பாவில் குளிக்கும்போது மூக்க மூடின்னு குளிக்கிறாங்களாமா. ஸோ ஐயப்பன் நம்மளை அமீபா கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாருன்னு நாம் நினைக்கிறோம்னு இவரே சொல்லிக்கிறார். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா? புலி நடமாடுற மலைக்கு பார்க்குக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அமீபா இருக்குது, அலிபாபா இருக்குது, நீங்கள் கிளப்பி விடுற கதைக்கு தான் நாங்கள் ஐயப்பனை விட்டுருவோமா என்ன? எங்களுக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. முடுங்க. இவர் இப்படி கலாய்ச்சதை விட கடுப்பான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அமீர் அண்ணன் கொடுத்த ரியாக்ஷன் தான். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அமீபாட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். கரெக்டா? அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம அமீர் அண்ணனுக்கு சிரிப்பா அடக்க முடியல. கரெக்டா? ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடலுறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே? பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. ஏன் அமீர்னே, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னால் இவ்வளோ சிரிக்கிறீங்களே, இஸ்ரேல் கிட்ட இருந்து காசாவை காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னாலும் இப்படி தான் சிரிப்பீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு அமீபா மேட்ருக்கு அடுத்தவன் சாமியை கலாய்க்க தெரிஞ்ச உங்களுக்கு காசாவை எந்த கடவுள் காப்பாற்றுவார்னு கலாய்க்க தெரியல பார்த்தீங்களா? அமீபிக் அட்டாக் அப்படிங்கிறது 2016 கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. கடந்த 3 வருஷமாக அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ கூட சபரிமலையிலேருந்து பரவனதா இப்போ வரைக்கும் ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகாது. ஸோ பல வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனையை கரெக்டாக சபரிமலை சீசனில் பெருசாக்கி விட்டு பம்பையில் கொடிய நோய், ஐயப்ப பக்தர்களே உஷார், ஐயப்பனின் சாபம் அப்படின்னு மாலை போடுறவங்களுக்குலாம் மன உளைச்சலை ஏற்படுத்திடு. அதுவும் இந்த மேட்டரில் நம்ம பிளாக் ஃப்ரூட் அண்ணனுக்கு எவ்வளவு ஆழ்ந்த அறிவு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். தேங்கி கிடக்கும் தண்ணீர் நீங்க குளிச்சிங்கன்னா நேரடியாக போய் மூளையை தாக்குது. அது இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில் குளிக்கும் போது மூக்கு 2ஐயும் பொத்திக்கிட்டு குளிங்க. தேங்கி கிடக்கிற தண்ணியில் குளிச்சா அமீபா மூளையை அட்டாக் பண்ணிடுமாமா. ஸோ அதனால பம்பையில் குளிக்கிறவங்கெல்லாம் பார்த்து குளிக்கணுமாமா. ஓ, நீ அப்படி வரியா? தேங்கி கிடக்கிற தண்ணியா? அதென்ன ஸ்விம்மிங் பூலா? பம்பைன்றது ஆறா குளமானே தெரியாம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? நீ தற்குறி, நீ தவக்கலை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.